வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேலை வந்து குர்ராஜ்பேட்டை மொத்த மரமும் கலந்து போட்டிருக்காங்க. சோஃபா செட்டு நம்ம பஃபிங் மிஷின் போட்டு தேய்ச்சி பாலிஷ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொத்தம் சொட்டை சொட்டையாக இருக்குது மரம். சேரம் பஃபிங் போட்டு 36 போடுறோம். அவங்க சுத்தமாக மிஷின் போடல. நம்ம நைஸாக மிஷின் போட்டு அதெல்லாம் தடப்பெல்லாம் எடுத்துகிட்டு நைஸாக தேய்ச்சி எடுத்துகிட்டு சீலர் போட போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். வாழை அறுப்பு இருக்குது, வேப்ப மரம், கொடுக்கா மரம். இது பற்ற வேலை. நைஸாக தேய்ச்சி எடுத்துகிட்டு கலர் போட போகிறோம். டீ குட் கலரு. பப்பிங் மிஷின் பார்த்து போடணும். இந்த டர்னில் பட்டுச்சுன்னா அறுப்பு விழுந்துடும். மெட்டல் பேஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஜாயிண்ட்டு ஹோல்ஸ் இதுக்கெலாம் மெட்டல் பேஸ்ட்டு கெட்டியாக இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் தின்னர் கலந்துப்போம். அப்புறம் கோபி மரம் கலருக்கு எல்லோ பவுட்ரு நல்லா கலந்துக்கணும். வெறும் மெட்டல் பேஸ்ட்டில் கோபி போட்டால் கலங்காது. அதனால் நம்ம தின்னர் கலந்துப்போம். கொஞ்சம் பட்டி இலவா பட்டி பார்த்துக்கு வரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜாயிண்ட்டு எங்கே இருக்கோ ஹோல்ஸு அதுக்கு ஏற்ற மாதிரி பட்டியை கொஞ்சமாக எடுத்துக்கணும். பட்டி கொஞ்சமாக எடுத்துக்கின்னு ஆர்டினரு அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு பட்டி பார்க்க போகிறோமோ அந்த அளவுக்கு ஆர்டினர் எடுத்துக்கின்னு மிக்ஸ் பண்ணிக்கணும். டப்பாவில் ஃபுல்லாக கலந்துருக்கோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தான் எடுத்து ஆர்டினர் கலந்து பார்க்கணும். ஜாயிண்டெல்லாம் ஆர்டினர் திட்டமாக போடணும். 1 கிலோவுக்கு அந்த 1 டப்பா ஆர்டினர் தான். கொஞ்சமாக போட்டாவே நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டாலும் பட்டி தகுதியிலே காஞ்சிரும். அந்த 1 கிலோ மெட்டல் பேஸ்ட்டுக்கு ஒரு ஆர்டினர் தான். நம்ம அது கணக்கு வச்சு கலந்துக்கணும் கொஞ்சமாக. ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ நல்லாயிருக்கும்.